எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது, அந்த உயர்த்தி அழகு பார்க்கறது நீங்கள் தான். இந்த அறம் 2024 இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விருது வழங்கின நம்ம அறம் நல்லமணி அவர்களுக்கும், அவருக்கு இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக ஷார்ட்டாக தான் சொல்லணும், பெருசாக சொல்கிறத விட என்ன அப்படின்னா, இந்த ஆயக்கலைகள் 64ம்பாங்க, இங்கே 64,000 விருது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நல்லமணி அவர்கள். அத்தனை கேட்டகரியில் அவ்வளோ விருது கொடுத்துருக்காரு. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இதில் எனக்கு பிடித்தது 2 விருதுகள், நான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப தேவையானது, அத்தியாவசியம் நினைக்கக்கூடியது 2 விருது. அந்த 2 விருது எதுன்னு நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிறேன். பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ரோஜா பூ வாடும், மல்லிகை முல்லை வாடும், செண்பகம் வாடும், ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன், அது இருக்கும் இடம் தேடினேன் அப்படின்ட்டு, அந்த வாடாத பூவை கண்டேன், இருக்கும் இடத்தையும் கண்டேன். அந்த வாடாத பூ படிப்பு, அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம். இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவையில் பாருங்க, அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் ரொம்ப என்னன்னா, எப்ப பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து மனுஷ பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிடுறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்து ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போமே. அதல்ல, நம்ம 6 அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்து என்னன்னா, தனக்குன்னு இல்லாம பொது சேவை அப்படிங்கிறதுல வந்து அவங்க மனம் வச்சு பண்றதுனாலதான் இன்னைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாம இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் வந்து இன்னைக்கு காமராஜர் இருந்து, நம்ம அமரர் ஜீவால இருந்து, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே இவங்களை எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட வாழணும். அந்த இதை வந்து நல்லமணி அவர்கள் நல்லபடியா சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது, ஏன்னா வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்கு. எத்தனை பேர்கிட்ட வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க இவங்கன்னு எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு, அதாவது உள்ளேயே வர முடியல, அந்த அளவுக்கு கிரௌடு அப்படி இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன். ஆனால் உள்ள காரை அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இது தொடரணும், எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும், அவரால் நிறைய சாதனையாளர்கள் உருவாகணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு உற்சாகமா கடைசி வரைக்கும், ஏன்னா போக ராமசாமி சரண்யா அப்படின்ட்டு அப்படியே சுவி இறங்கிட்டே போயிடும். ஏன்னா எவ்வளவு நேரம் தான் சொல்றது, எத்தனை பேர் தான் சொல்றது அப்படின்ட்டு. ஆனா அது ஓடி ஆடி விடாம இப்படி பாருங்க இங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம் என்ன எப்பவுமே இந்த மாதிரி இந்த தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காம இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சு